त्याच्या प्रेरणे करून हे स्तोत्र केले लेखन मज पामरा हातून ऐसी रचना होय कैसी. இந்த ஓவியின் பொருளாவது, பாபாவினுடைய அகத்தூண்டுதலினாலேயே நான் இந்த துதியை எழுதினேன். இல்லாவிடில் பாமரனாகிய என் கையிலிருந்து இத்தகைய படைப்பு எவ்வாறு ஏற்பட முடியும் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் கேட்கின்றார். பாபாவின் அகத்தூண்டுதலினாலேயே எழுதப்பட்டதால் இத்தகைய படைப்பு சாத்தியமாயிற்று என்று தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார். ஆனால் எழுதியதே பாபாவாகத்தான் இருக்க முடியும். ஏனெனில் ஸ்தவன மஞ்சரியில் இந்த ஓவிக்கல் அமைக்கப்பட்ட வரிசை முறையும் வார்த்தை நயமும் மிகவும் ஆழமானதாகவும் பொருள் பொதிந்ததாகவும் அமைந்துள்ளது. பொதுவாகவே எப்பேற்பட்ட பண்டிதனாகவும் ஆசு கவியாகவும் வித்தகனாகவும் இருந்தாலும் கூட எழுத்துக்கு உயிர் கொடுப்பவன் இறைவன் என்பது என் தனிப்பட்ட கருத்து. அந்த வகையில் ஸ்தவன மஞ்சரியை இயற்றியவர் ஸ்ரீ சாய்நாதரே என்பது இந்த பாராயண பலன்கள் நிறைவேறுவதை கொண்டு ஸ்தவன மஞ்சரியினுடைய சக்தியை நம்மால் உணர முடிவதையும் கொண்டு நம்மால் இதை யூகிக்க முடிகின்றது. ஜெய் சாய்ராம்.